உங்களுடைய டாக் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டேங்குதுன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கா? நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் நோ சொல்கிறேன், நான் வந்து சத்தம் போட்டு பார்த்தேன், திருப்பி சொல்லி பார்த்தேன், எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு ஒரு 5 காரணம் முக்கியமாக இருக்குது. இந்த 5 காரணங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். டாக் சைக்காலஜி சீரீஸில் இது வந்து ஒரு 3வது வீடியோ. லிசன் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வேர்டில் நம்ம டாகை லேபிள் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலியம் நானும் டாக்டர் தமிழ். நான் கார்த்திக் முருகேசன், சர்டிஃபைட் டாக் ட்ரெய்னர் அண்ட் பிஹேவியர் ஸ்பெஷலிஸ்ட், கேனடாலேருந்து. டாக் ட்ரைனிங் என்னுடைய பேஷன். பை ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. என்னுடைய இன்னொரு சேனல் தமிழ் அண்ட் ஃபிசியோ. அதில் ஃபிசியோதெரப்பி சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வீடியோக்களாக இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் பயன்படலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ உங்கள் டாக் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கவே மாட்டேங்குதா? அதுக்கு 5 மெயினான ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டாக் வந்து நம்ம இங்கிலீஷில் சொன்னாலோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொன்னாலோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. மோஸ்ட் காமன் இங்கிலீஷில் சொன்னால் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. பப்பி வாங்கிட்டு வந்தன்றைக்கே நோன்னு சொல்கிறது, சிட்டுன்னு சொல்கிறது, இல்லை டவுன்னு சொல்கிறது, கம்முன்னு சொல்கிறது, இதெல்லாம் சொல்லிவிட்டு டாக் தானாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. டாகுக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது. அதுக்கு வெறும் சத்தம் மட்டும்தான் அது. நீங்கள் நோன்னு சொன்னாலும் சரி, எஸ்ன்னு சொன்னாலும் சரி, கம்முன்னு சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைக்கு நம்ம தான் மீனிங் கொடுக்கணும். ஒரு குழந்தையை வளர்க்கும் போதே 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அதுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜை வேணாலும் போடலாம். அதுக்கும் வார்த்தைகள் தெரியாது. நம்மளும் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அப்படிதான். அதுக்கு அர்த்தம் நம்ம கொடுக்குறோம். வான்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி அதை தட்டி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த தூக்குறது, தட்டி கொடுக்கறது அந்த குழந்தைக்கு அசோசியேட் ஆகுது. யாராவது ஒருத்தர் ஒரு கோவமாக ஏதோ ஒன்று சத்தம் போடும்போது அந்த எனர்ஜி அந்த குழந்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு புரியாட்டா கூட திடீர்னு ஆள ஆரம்பிக்குது இல்லை பயத்தில். ஸோ அதே மாதிரி தான் டாக். பப்பியாக இருக்கும்போது அதுக்கு எதுவுமே தெரியாது. வளர்ந்த பிறகு அதுக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் வார்த்தைகளுக்கு நம்ம அர்த்தம் கொடுக்கணும். நம்ம வெறும் வார்த்தைகளை சொல்கிறது மூலமாகவே டாக் புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ சொல்லுவாங்க, 2 சொல்லுவாங்க, திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டே இருந்தாலே சரியாக வந்துன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக கோயின்சிடென்டலாக அது வந்து ஏதோ ஒரு 1-2 ஆக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிட்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நேரம் உட்காரும்போது நீங்கள் ட்ரீட் கொடுக்குறீங்கன்னா அந்த சிட்டுங்கிறது மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேர்ன் பிஹேவியராக மாறிடும். அதை வச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் என் டாகெல்லாம் ட்ரெயின் பண்ணவே இல்லைங்க, நான் சிட்டுன்னு சொன்னால் உட்காந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தோம்னா திரும்ப சிட்டுன்னு ஒரு 10 தடவை சொல்லுவாங்க. அது அந்த 10 சேர்ந்து ஒரு கமாண்டாக மாறி இருக்கும். அது சில சமயம் கேட்கும், சில சமயம் கேட்காது. அது ஒரு செலக்டிவ் லிசனிங்னு சொல்கிறது. அது ஒரு அன்ரிலையபிள் லிசனிங் அப்படின்னு சொல்லலாம். களி இப்போ பார்த்தீங்களா, நான் கூப்பிட்ட உடனே ரெஸ்பான்ஸ். நான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லலை, வேறு எதுவுமே சொல்லலை. நான் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவனோட ரெஸ்பான்ஸ். மறுபடியும் காமிக்கிறேன், களி, குட் பாய். நான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லலை, நான் பேரை சொன்ன உடனே என்கிட்ட அட்டென்ஷன் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ரிலேபிலிட்டி இருக்கணும். நீங்கள் சொல்லலாம் அந்த ட்ரீட் இருக்கிறதுனால என்ன. எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐ மீன். ட்ரீட் நான் கையில் இல்லாமல் சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனால் அந்த வேர்டுக்கு மீனிங், உன் பேரை சொன்னால் நீ என்னை பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேரை சொல்லிவிட்டு என்னை பார்க்கும்போது நான் ட்ரீட் கொடுக்குறேன்ல, இதை முன்னாடி நான் நிறைய இடம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன உடனே அதை பாசிட்டிவாக அசோசியேட் பண்ணுறான். இப்போ நான் குட் பாய்ன்னு சொல்கிறேன். நான் ட்ரீட்டை மட்டும் வச்சு நம்பி தான் நான் எல்லாமே பண்ணணும் அவசியம் இல்லை. நான் தட்டி அட்டென்ஷன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரீட்ஸை வந்து ஃபேடிங்னு சொல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அவன் திரும்ப நான் சொல்லும்போது கேட்குற மாதிரி வைக்கிறதுக்கு காரணம் அந்த வேர்டோட மீனிங் அவனுக்கு புரிய வச்சது தான் காரணம். ஸோ ட்ரைனிங்கில் வந்து வேர்டுக்கு மீனிங் கிடையாது, வேர்டுக்கு நீங்கள் தான் மீனிங் கொடுக்கணும். 2வது காரணம், ரொம்ப சீக்கிரமாகவே டாக்டர் இருந்து அதிகமாக எதிர்பார்க்குறது. ஃபஸ்ட்டு நான் 2 தடவை பண்ணிட்டேன், உடனே நாளைக்கே அதை செஞ்சிடணும். நீங்கள் திரும்ப பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அதை கொண்டு வரணும். நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் டாக் உங்கள் பக்கத்தில் வரும்போது அது பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸாக மட்டுமே இருக்கணும். கூப்பிட்டு டாகை சத்தம் போடுறது, கூப்பிட்டு டாக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணுறது, அது பண்ணிங்கன்னா கம்முன்னு சொல்லி கூப்பிட்டாலே எனக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு பயப்படும். அப்போ நீங்கள் உங்களை லிசன் பண்ணுறதுக்கு அந்த கம்யூனிகேஷனை டெவலப் பண்ண வேண்டியது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள். ஸோ சின்ன விஷயங்களை, நம்ம தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கு காமாக அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ கம்யூனிகேஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுட்டு அதிலிருந்து வேகமாக ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியரில் போய் முடியும். 3வது கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த சோஃபாவில் நான் உட்காந்துருக்கேன், இதில் இவன் அலௌடு, இதில் எப்போவுமே அலௌடு. இது வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ரூம், ஒரு ஹால், இது சின்ன ஹால். மாடியில் லிவிங் ரூமில், மேலே மெயின் ஃப்ளோரில் லிவிங் ரூமில் அங்கே இருக்கிற சோஃபாலாம் அவன் அலௌடு கிடையாது. இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக பண்ண அவனுக்கு தெரியும் இங்கே என்ன நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு. இங்கே எந்த சோஃபாவில் ஏறலாம், அது என்னோடய சாய்ஸ். நான் ஒரு நேரம் மேலே அலோவ் பண்ணுறேன், ஒரு நேரம் நீ மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டாக் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது தப்பான டைமில் ரிவார்ட் பண்ணுறது. நம்மளை அறியாமல் நம்ம தப்பான டைமில் டாக் என்கரேஜ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிடுவோம். இப்போ இந்த ஃபுட் வந்து என் கையில் இருந்து எடுக்கக்கூடாது,
சரிங்களா? நான் சொல்கிற வரைக்கும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், காலி லீவ் இட். நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ வந்து நான் பேச ஆரம்பித்தோடனே அவன் என்னமோ நான் அவனை போக சொல்லிட்டேன்னு நினச்சி இது பண்ணுறான். இப்போ நான் மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் தொடர்ந்து பேச லீவ் இட். இப்போ நான் அவனுக்கு வந்து அடுத்தது நீ போன்னு எடுத்துக்கோன்னு சொல்கிற கமாண்ட் கொடுக்குற வரைக்கும் அவன் டச் பண்ணக்கூடாது. எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள். அப்படி ஒருவேளை வரும்போது நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான், திரும்பி திரும்பி நம்ம புஷ் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். இந்த ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோல் ட்ரஸ்ட் இருக்கணும். லீவ் இட். இப்போவும் எனக்கு அவன் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் இப்போ பேசும்போது அவனுக்கு கமாண்ட் கொடுக்கணும்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. இன்னொன்று அகெயின் இவனோட நேச்சரே வந்து கொஞ்சம் ஒரு டாமினண்ட்டான டாகுவேன். டாமினண்ட்டான டாகுன்னு வேறு மீனிங் இருக்குது. டாமினண்ட்னாலே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், மோசமான டாகுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், எவ்வளோ அப்படி கையில் முன்னாடி தான் இருக்குது. ஆனால் அவன் எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டான். லேசாக பக்கத்தில் போகும்போது நான் மறுபடியும் அதை ஸ்டாப் பண்ணேன். அதுக்கு மீறி பண்ணால் நான் கையை முடிப்பேன், அவ்வளோதான். நான் அதை விட்டுட்டு டாக் வந்து அதை 2 தடவை ஜெயிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த தடவை நீங்கள் லீவ்னு சொல்லும்போது கேட்காது. பட் அவன் இந்த வெயிட் பண்ணுறதுக்கான ரிவார்டு ஃபாலோ பண்ணி வருது. குட் பாய். இதெல்லாம் எதுவுமே அடித்து பண்ணதோ உனக்கு கஷ்டப்படுத்தி பண்ணதோ கிடையாது. எல்லாமே ப்ராக்டிஸ் தான், சிம்பிளான ப்ராக்டிஸ். இதை யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ அவன் ஸ்னிஃப் பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, இது கைக்குள்ளே வந்து இப்படி புஷ் பண்ணி தள்ளி ட்ரீட் இருக்கான்னு பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. குட் பாய், ஸ்டே. பாருங்கள், ஐ டு ஐ கான்டாக்டு. இதை நான் வந்து சாஃப்ட் ஐஸோடு அவனை கான்டாக்ட் பண்ணும்போது என்னோட எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அவனுக்கு வந்து என் கூட இருக்கிறதுக்கு பிடிக்குது. இப்போ நைட்டு தூங்குகிற டைம் அவன் வேணா போய் மேலே போய் படுத்து தூங்கலாம். இப்போ வெறும் ட்ரீட்டுக்காக மட்டும் என்கிட்ட இல்லை, நான் ஒன்றும் கொடுக்காட்டாலுமே அவன் இருப்பான். நான் இதை காமிக்கணுன்றக்காக தான், சில விஷயங்கள் காமிக்கணுன்றக்காக தான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். தப்பான டைமில் டாக் ரிவார்ட் பண்ண அந்த ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். காமாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்டோ ஏதோ ஒன்று கொடுத்தோ இல்லை தட்டி கொடுத்தோ ரிவார்ட் பண்ணிங்கன்னா டாக்கு புரியும். நம்ம காமாக இருக்கும்போது நமக்கு எல்லாம் கிடைக்குது. ஜம்ப் பண்ணுது, இல்லைன்னா ஏதாவது உங்கள் கையை கவுது, இல்லைன்னா ஒரு ஃபர்னிச்சர் போய் கவுது, உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுது. அந்த டைமில் இந்த 3 விஷயம் முக்கியம். நோ ஐ கான்டாக்ட், நோ டச், நோ டாக்கிங். அந்த ஸ்வீட் டாக் பண்ணுறது, இது 3மே பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடிக்கவும் கூடாது. டாக் எக்காரணத்தை கொண்டு அடிக்கக்கூடாது. லீஷை போட்டு வச்சுக்கோங்க, லீஷை வச்சு கரெக்ட் பண்ணுங்க. அந்த கரெக்ஷன் வந்து நோ, அதுக்கப்புறம் லீஷை வச்சு ஒரு கரெக்ஷன். அப்போ கம்யூனிகேட் பண்ணுறீங்க, டாக் நீங்கள் துன்புறுத்தலை. அதுக்கான ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். தூங்குறவங்க யாராவது அப்படி தட்டி எழுப்புனா உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும். பட் அது வந்து போக போக அந்த நோன்ற வேர்டுக்கு ஒரு மீனிங் வரும். நோ அப்படின்னோடனே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நிப்பாட்டலைன்னா அடுத்தது ஒரு கரெக்ஷன் வரும், அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அதனால் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் டாகை ட்ரெயின் பண்ணுறது இருக்குது. ட்ரைனிங் வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்ட்டும் சயின்ஸும் கலந்த விஷயம். ட்ரைனிங் வந்து மேஜிக் கிடையாது, சர்க்கஸ் கிடையாது. 5வது காரணம், நீங்கள் டாகை கூப்பிட்டு டாகை வந்து தண்டிக்கிறது, இல்லைன்னா அதை பயமுறுத்துறது. அப்போ டாக் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்குள்ளே யூரினும் பாத்ரூமும் போகுது, சில பேர் அடிச்சிடுறாங்க. டாகை பண்ணக்கூடாது. அடுத்தது உங்கள் கை வந்து ஒரு ஆயுதமாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, சில நேரங்களில் அது பலன் அளிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பயத்தில் அது செய்யலாம், ஏதோ ஒன்று பண்ணும்போது கிளிக் ஆகி சரியாயிடலாம். அந்த பயத்தில் பண்ணுற டாக் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே தனக்கு ஒரு பாதுகாப்புக்கு என்ன வழின்றதை தேடிக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தில் இருக்க டாக் ரியாக்டிவாக மாறும். என்ன, ஒரு பூனையை கூட நீங்கள் ஒரு கார்னர் பண்ணீங்க அப்படின்னா சீரும். அதே மாதிரி டாக் ஒரு தடவை ஒரு கோபத்தில் ரியாக்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கடிக்கிற மாதிரி வந்துச்சு, நீங்கள் பின் வாங்கிட்டீங்க. அப்போ அதுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரி, நமக்கு பாடி லாங்குவேஜில் காமிச்சா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம வந்து பல்லில் காமிச்சா தான் புரியும். இதுதான் என்னோட ஆயுதம். இந்த கை வந்தாலே நம்ம அட்டாக் பண்ணோம்னா அந்த கை நம்ம மேலே அடிக்க வராது. ஒரு குச்சி எடுத்து அட்டாக் பண்ண வராங்களா, அந்த கையை இப்படி கடிச்சிட்டோன்னா அவங்க திரும்ப அட்டாக் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியரையும் அந்த டாகோடைய அன்ஸ்டேபிள் மைண்டையும் நம்ம தான் வளர்க்குறோம். அப்படி வளர்த்துட்டு டாக் மேலே குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் டாக் உங்கள்கிட்ட லிசன் பண்ணணும்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் வந்து வெறுமனை பேசிக்கிட்டே இருக்கிறது கிடையாது, கம்யூனிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். ட்ரைனிங்ன்றது டாக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஒரு பிஹேவியர் டெவலப் ஆனதுக்கப்புறம் அதை மாற்றுறது, அந்த பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறது. இது 2க்குமே நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கான அடிப்படையான ட்ரைனிங் ஒரு டாகை உங்கள் கூட எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத உங்கள் டாக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு சின்னதான ட்ரைனிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்களே வீட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். டாக் ட்ரைனிங்ன்றது ஒரு ட்ரிக்கோ ஒரு சர்க்கஸோ இல்லை ஒரு மேஜிக்கோ கிடையாது. அது வந்து லைஃப் ஸ்டைல். என்னென்ன விஷயங்கள் சிம்பிளாக நீங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பெரிய தொகுப்பாக வந்து டாக் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பேஷன்ஸ், பொறுமை, ரெப்புடேஷன்,
திரும்ப திரும்ப பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். 10 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், அந்த டைம் கூட நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாகை ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம். டாக் வந்து உங்கள் கூட வாழணும். டாக் வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்க மாதிரி பக்கத்தில் வீட்டுக்கு பின்னாடி ஒரு டாக் ஹவுஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளேயே டாக் இருந்துச்சுன்னா அது டாகை வளர்க்குறது கிடையாது. உங்கள் டாக் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அந்த டாக் இருக்குது, அவ்வளோதானே தவிர டாக் நீங்கள் வளர்க்கலை. சாப்பாடு போடுறது மட்டும் வளர்க்குறது கிடையாது. டிசிப்ளின் பண்ண வேண்டிய நேரத்தில் டிசிப்ளின் பண்ணணும். ஆனால் அதை காயப்படுத்துறது, அடிக்கிறது, அதை வந்து பயங்கரமாக சத்தம் போடுறது, இது பண்ணக்கூடாது. ஆக மொத்தத்தில் நாய் வளர்க்குறது ஒரு கமிட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இது யாருக்காவது பிரோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாக் சைக்காலஜி, டாக் கேர், டாக் ட்ரைனிங், டாக் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இது சம்மந்தமான உங்களுக்கு அதிகமான கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேர்ந்து பயன்படலாம். அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடியவரோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது கார்த்திக் முருகேசன். காலையும் நானும் டாக்டர் தமிழ். ஹேவ் நைஸ் டே கைஸ்.